தூத்துக்குடியில் அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கம் சார்பில் இஃப்தார் விருந்து. ஏராளமான இந்து, கிறிஸ்தவ, இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ரமலான். இந்த ரமலானானது கடந்த 2ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை, அதாவது 30 நாட்கள் நடைபெற்று வருகின்றது. இஸ்லாமியர்கள் இந்த நோன்பை சூரிய உதயத்துக்கு முன்பிருந்து சூரியன் மறையும் நேரம் வரை உணவு, தண்ணீர் எதுவும் உட்கொள்ளாமல் நோன்பு கடைபிடித்து மாலை நோன்பு திறந்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்கம் சார்பில் ரமலான் மாதத்தின் இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராசா தலைமை தாங்கினார். ஜாமியா பள்ளிவாசல் செயலாளர் MS ரஹ்மான் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு ஹாஜி முஜிபுர் ரஹ்மான், ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆகிம் ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய வர்த்தக தொழிற்சங்க தலைவர் சங்கர் மாரிமுத்து, பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசியல்வாதி நம்ம பிடிக்கலையே பார்த்தா வணக்கம் தலைவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். சொன்னா ஆசிரியரை பார்த்தால் வணக்கம் சொல்லுவோம். பார்த்தால் இன்னொருத்தர் போலீஸ் அதிகாரியை பார்த்தா இல்லை, ரவுடியை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கை போயிருது சார் அப்படின்னு. எதுக்கு வணக்கத்தை வச்சுருவோம், நாளைக்கு போகிற போல காட்டிடக்கூடாது அப்படிங்கிற பெயர்த்தோம். எல்லாரும் சொல்லி முடிச்சோடனே அவ்வளோதான் பதில் நடந்துச்சு. அப்புறம் ஆசிரியர் ஒன்று சொன்னார் பாருங்க, அங்கே தான் நம்முடைய பாடங்களும் இருக்கிறது, படிப்பினைகளும் இருக்கிறது. ஆசிரியர் சொன்னார், இவர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்வது இருக்கட்டும், நீங்கள் யாருக்காவது வணக்கம் சொன்னீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் வணக்கம் சொல்லுவார்கள். உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டார். உண்மைதானுங்க. நாம் யாருக்காச்சும் வணக்கம் சொல்கிறோம், அல்லது சலாம் சொல்கிறோம், அல்லது குட் மார்னிங், குட் ஈவினிங் எதுவும் விஷ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அங்கிருந்து பதில் விஷ் வரத்தான் செய்யும். அப்போ ஆசிரியர் பாடத்தை முடிக்கிறார். இந்த உலகத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ, இந்த உலகத்தில் நாம் நிறைய எதிர்பார்க்கணும். அதுவும் குறிப்பாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிலிருந்து, அவர் என்னை பார்த்தால் கண்ணியமாக பார்க்க வேண்டும், அவர் என்னை பார்த்தால் புன்னகைக்க வேண்டும், அவர் என்னை பார்த்தால் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டும், இப்படிதான் எதிர்பார்ப்போம். அதான் எதிர்பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுடைய கடமையும் அப்படித்தான். உலகம் என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் முதலில் நீங்கள் மாறிவிடுங்கள். என் சக மனிதன், அவனும் மனிதன்தான் என்ற மதிப்பை உணர்ந்து மனிதத்தோடு அவர்களிடத்தை பழகினால் உங்களுக்கு மனிதன் மாத்திரமே திரும்ப உங்களுக்கு பலனாக கிடைக்கும் என்ற அற்புதமான பாடத்தை அந்த ஆசிரியர் நடத்தி நிறைவு செய்தார். உண்மையும் அதுதான். இந்த நோன்பு அந்த மாண்பை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய மரியாதைக்குரிய ஜாமியா பிள்ளைகளுடைய தலைவர்கள் சொன்னதை போல, அரசு காட்சி சொன்னதை போல, நோன்பு பல தத்துவங்களை உணர்த்தினாலும் ஒரே ஒரு தத்துவத்தை மிக அழுத்தமாக உணர்த்தும். என்னவென்றால், காலையிலிருந்து மாலை வரை பசியோடு இருக்கக்கூடிய நான் ஏதோ ஒரு காரணத்தினால் பசியை உணர்கிறேன், என்னால் சமாளிக்க முடியவில்லை, மாலை வேலை வராதா என்ற ஏக்கம் எவ்வளவு பெரிய ஆட்களிடம் இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் என்ன சொல்ல வருகிறார்? சாதாரணமாக 1 மாத காலம் காலையிலிருந்து மாலை வரை உண்டான பசியை உன்னால் பொறுப்பதற்கு கஷ்டப்படுகிறாய் என்றால், உலகம் முழுவதும் பலர்கள் இந்த பசியை வருடம் முழுவதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கவனிப்பது உன் மீது கடமையப்பா என்பதை மறைமுகமாக சொல்ல வந்ததுதான் இந்த அற்புதமான ரமலான். அதுவும் குறிப்பாக இந்த நோன்பு. அப்போ நாம் பிறரை எப்படி சந்தோஷமாக நோக்கினால் சந்தோஷம் திரும்ப கிடைக்குமோ, பிறரை நாம் கண்ணியத்தோடு நோக்கினால் கண்ணியம் திரும்ப கிடைக்குமோ, அதுபோல் மனிதத்தோடு நாம் நடந்து கொண்டோம் என்றால் மதம் தாண்டி, இனம் தாண்டி, மொழி தாண்டி அவர்களை மனிதர்கள் என்ற கண்ணோட்டத்தில் யாரெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார்களோ அங்கெல்லாம் மனிதன் தலைப்பு நினைக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் தேவை. அப்படிப்பட்ட மனிதநேயமிக்க மனிதர்களாக கடவுள் நம்மை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக என்ற நல்ல பிரார்த்தனையோடு இந்த அருமையான வாய்ப்பை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்தவனாக நிறைவு செய்கின்றேன். இனிய மாலை வாழ்த்துக்களை நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாலை வணக்கம். உங்களுடைய அழைப்பு ஆல் இந்தியா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அழைப்பு ஏற்று இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் உள்ளானந்தோடு வரவேற்று உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் இறைவன் அருள் கிடைத்து பிரார்த்தனை செய்து, இந்த நோன்பு உடைய சிறப்பு வந்து அசத்துமாரி என்னோட பெரியார்கள் எல்லாருமே சிறப்பாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நோன்புங்கிறது அசல் சொன்ன மாதிரி ஏழையுடைய பசி அறிவதற்கும் நம்முடைய உடல் நலம் நல்ல நன்றாக இருப்பதற்கும் மெயினான காரணம் பாசிட்டிவ்.
எல்லா மதத்திலும் ஒவ்வொரு விதமாக பாஸ்டிங் இருக்கிறது. முஸ்லீம் மதத்தில் 30 நாள், கிறிஸ்தவங்களுக்கு 40 நாள், மற்றவங்களுக்கு எத்தனை நாள், எல்லாமே பாஸ்டிங் இருந்து உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொண்டாடுறது இந்த நோன்பு இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த நோம்பில் எல்லா மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து நோன்பு என்னங்கிற மாண்பு, ஒற்றுமை, சகோதரத்துவம் எல்லாம் அமைய பெற்று எல்லாம் சிறப்பாக வாழ்வதற்கு எல்லா இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். பிரார்த்தனை 2வது மாவை பார்க்கறதுனால ஒரு நிமிஷத்துக்கு اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. இறைவா, உனக்காகவே நோன்பு நோற்றோம், உண்மையிலே நம்பிக்கை வைத்தோம். நீ தந்த உணவை கொண்டு உனக்காகவே நோன்பு திறக்கின்றோம். எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. உலகம் முழுவதும் அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.